மீண்டும் பற்றி எரிகிறது மணிப்பூர். யார் செய்யும் சதி? வன்முறையின் வரலாறு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மீண்டும் பற்றி எரிய தொடங்கிவிட்டது மணிப்பூர். பிஷ்னூர் மாவட்டத்தில் நெல் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் ஒருவர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். முன்னதாக ஜெரிபாம் மாவட்டம் ஜைரோன் ஹுமார் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரும் கொலை செய்யப்பட்டார். நேற்று மதியம் சிஆர்பிஎஃப் முகாம் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அருகில் இருந்த சந்தைக்கும் தீ வைத்தனர். பொதுமக்களின் வீடுகளை சூறையாடினர். நிவாரண முகாமில் இருந்த பொதுமக்கள் மாயமாயினர். இதைத் தொடர்ந்து சிஆர்பிஎஃப் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பயங்கரவாதிகள் பலியாயினர். மணிப்பூரில் விடாது கருப்பாக மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. இதற்கு யார் காரணம்? அவர்கள் நோக்கம் என்ன? வன்முறையின் வரலாற்றை முழுமையாக விளக்குகிறது கோலாகல ஸ்ரீனிவாசின் உரை. மணிப்பூரை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வி ஷுட் நோ டெமோகிராஃபி ஆஃப் மணிப்பூர். மணிப்பூரை பொறுத்த அந்த மணிப்பூர் சம்பந்தப்பட்ட சமூக நிலம் தொடர்பான பல்வேறு டீட்டெயில்ஸை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த டெமோகிராஃபியை தெரிஞ்சுக்கலாம். மணிப்பூரை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, நடுவில் கிரவுண்ட் இருக்கும், சுற்றி வேற கேலரி இருக்கும். இதுதான் மணிப்பூர். இதுதான் மணிப்பூர். நடுவில் இம்பால் சமவெளி, சுற்றிலும் மலை. இது பேர் மணிப்பூர். மணிப்பூருடைய மொத்த நிலப்பரப்பில் 10% மட்டுமே உள்ள அந்த இம்பால் சமவெளியில் 57% மக்கள் தொகையை கொண்ட மைதே அப்படிங்கிற இனத்தவர்கள் வசிக்கிறார்கள். அவங்க மொத்த மக்கள் தொகையில் 57% மைதே சமூகம். அவங்க மொத்த நிலப்பரப்பில் 10% இருக்கக்கூடிய மிக சிறிய நிலப்பரப்பில், ஆனால் 57% மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மைதே சமூகத்தை பொறுத்தளவில் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே இந்துக்கள். அதை நினைவில் வைத்துக்கொள்ள. ரொம்ப சொற்ப அளவில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்புறம் ரொம்ப சொற்ப அளவில் சனமாயிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சனமாயிசம் அப்படின்னு பேர். அது ஒரு பழங்குடியினர் மதம். சனமாயிசம்னா என்ன அப்படின்னா சூரியனை வழிபடுபவர்கள். அந்த பழங்குடியினர் சூரியனை மட்டுமே வழிபடுவாங்க. அதுதான் நம்ம இந்து சமயத்திலேயே 6 பிரிவில் நம்ம இன்னொன்று சொல்லுவோம், சௌரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரம்ங்கிறதே சூரியனை வழிபடுறது. அந்த சௌரத்தில் இருந்தால் சனமாயிசம் வருகிறது. அதையெல்லாம் நினைவு வச்சு. ஸோ இதுதான் இருக்குது. இதில் 95% ஃபுல்லாக ஹிந்துஸ் மைதே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ஃபுல்லாக சமவெளியில் இருக்காங்க. அதே நேரத்தில் சுற்றில் இருக்கக்கூடிய மலை இருக்கு இல்லையா, இந்த மலை பகுதி மொத்த மணிப்பூர் நிலப்பரப்பில் 90%. 90% கொண்ட இந்த நிலப்பரப்பில் 43% மட்டுமே உள்ள குக்கீஸ், நாகாஸ் 2 பேரும் வசிக்கிறார்கள். இதில் குக்கீஸ் கிட்டத்தட்ட 95% எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். நாகாஸில் மிக்சடு உண்டு. நாகாவுக்கே உண்டான பழங்குடியின வழிபாடு உண்டு. கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கலந்துருக்கும். ஆனால் குக்கீஸ் கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியன்ஸ். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் மைதே சமூக இந்துக்கள் அவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த குக்கீஸ் நாகாஸ் கம்ப்ளீட்டாக எஸ்டி பழங்குடியினர். இதில் அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் மொத்தம் 60 எம்எல்ஏக்கள், 60 சட்டப்பேரவை தொகுதிகள். இந்த 60ல் 20 ரிசர்வ் தொகுதி. அந்த 20 ரிசர்வ் தொகுதியில் ஒன்று தான் எஸ்சிக்கு, மற்ற 19 எஸ்டிக்கு. அந்த 19 குக்கீஸ் நாகாஸ் மட்டும்தான் இருப்பாங்க. வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீதி இருக்கிற பொது தொகுதிகள் அப்படிங்கிறது அந்த ஜெனரல் கான்ஸ்டிடியூன்சி சேர்த்தோன்னா 40. இன்னைக்கு தேதிக்கு அந்த 40ல் 39 எம்எல்ஏக்கள் மைதே சமூகத்தினர். ஸோ மைதே சமூகத்தினர் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு சமூகம். 60ல் 40 பேர் மைதேன்னா அப்புறம் எப்படி? அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுதான்
ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மணிப்பூரை பற்றின ஒரு ஐடியா. முதல்ல இந்த ஐடியாவுக்கு வந்துடணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்ததை ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மைதேயி கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக எங்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். அவங்க போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கோர்ட்டு கேஸு இப்படியா போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மைதேயுடைய ட்ரைபல் யூனியன் ஒரு கேஸ் ஒன்று மணிப்பூர் ஹைகோர்ட்டில் போடுறாங்க. அந்த கேஸ் எல்லாம் நடந்து இந்த ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னா, அந்த தீர்ப்பை வழங்கியது மணிப்பூர் ஹைகோர்ட்டினுடைய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் MV முரளிதரன். அவர் தான் தீர்ப்பு வழங்குகிறார். அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர். நம்ம சென்னை ஹைகோர்ட்லேயே அவர் பணிபுரிந்திருக்கிறார் MV முரளிதரன். இப்போ அங்கே வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறார். அவர் தான் அந்த தீர்ப்பை வழங்குகிறார். அவர் வந்து என்ன தீர்ப்பு வழங்குகிறார் அப்படின்னா, மைதேயி சமூகத்தினர் தொடர்ந்து பழங்குடியினர் பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இந்த கோரிக்கையை நியாயப்படுத்துவதற்கான தரவுகள் நிறைய இருக்கின்றன. எனவே இது தொடர்பான பொருத்தமான முடிவை எடுத்து அந்த முடிவை மத்திய அரசிடம் மாநில அரசு தெரிவிக்க வேண்டும் சொல்லி மாநில அரசுக்கு ஒரு உத்தரவு போடுகிறார். இது எப்போ நடக்குது? ஏப்ரல் 19. இல்லை, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்டியல் இனத்தில் மைதேயை சேருங்கன்னு ஜட்ஜு சொல்லலை. அவங்க சொல்கிறதுல நியாயமாக நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. கிளைம் பண்ணுறதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது சம்மந்தமாக பொருத்தமான முடிவை வந்து மாநில அரசு எடுத்த முடிவை வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, இவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பை மாநில அரசு ரிசீவ் பண்ணியிருக்கு. இந்த தீர்ப்பின் மீது ஒரு கேபினெட் கூட்டம் கூட நடக்கலை, பரிசீலனை கூட செய்யலை. தீர்ப்பு வந்ததோடு நிற்குது. மாநில அரசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கிறப்போ திடீர்னு குக்கீஸ், குறிப்பாக நாகாஸ் இந்த தடவை ரொம்ப பிக்சர்லேயே வரல. அது ஏங்கிறதுக்கு அப்புறம் நான் காரணம் சொல்கிறேன். நாகாஸ் ஏன் வரல, குக்கீஸ் மட்டும் ஆடாத ஆட்டம்லாம் ஏன் ஆடினாங்க, அதுக்கு பின்னால் நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ குக்கீஸ் ஆரம்பித்தாங்க. ஏப்ரல் 19 அந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஏப்ரல் 28ஆம் தேதி சன்சூரத்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் பைரன் சிங் போகிறார். அங்கே என்னென்னா ஒரு ஏர் ஜிம்மு ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறார். அவர் வருவதற்கு முதல் நாள் வந்து மிகப்பெரிய கடையடைப்பை நடத்துகிறார்கள். அதாவது இவங்களுக்கு ST அந்தஸ்து கொடுத்து விடக்கூடாது. ஆக்சுவலாக கொடுக்கணும்னு ஹைகோர்ட்டு சொல்லவும் இல்லை. ஏதோ ஒரு முடிவை எடுத்து நீ அனுப்பியான்னு சொல்கிறாங்க. அது முடிவெடுக்கிறத பற்றி இவங்க கூட்டம் போட்டு பேசலை, பரிசீலிக்கலை, ஆலோசனை செய்யலை, அதிகாரிகள் மட்டத்தில் கூட பேசலை. கேபினெட் மினிஸ்டீரியல் மீட்டிங், அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்க ஒன்றுமே நடக்கலை. ஜஸ்ட் தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த சூழ்நிலையில் அவங்க கடையடைப்பு நடத்தினாங்க. என்னைக்கு வந்து பைரன் சிங் அதை திறந்து வைக்கிறாரோ அன்னைக்கு அந்த ஏர் ஜிம்மை கம்ப்ளீட்டாக தீய வச்சு கொளுத்தி வெறும் சாம்பலாக்கி விட்டு போனார்கள் குக்கீஸ். இதை அவங்க செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மே 3ஆம் தேதி. இந்த மே 3ஆம் தேதி குக்கீஸ் ஃபுல்லாக மலைப்பகுதியில் தானே இருக்காங்க. அந்த மலை மாவட்டங்கள் அத்தனை இடத்துலையும் ஒரு பெரிய பேரணியை கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லி மணிப்பூர் ஆல் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க வந்து கால்ஃபார் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பேரணி, பெரும் கூட்டம் நடத்துவது, ஊர்வலம் போகிறது. அப்படி மே 3ஆம் தேதி போனால் அந்த மலைப்புற பகுதிகளில் போகிற பாதையில் ஃபுல்லாக பெரும் வன்முறை, தீ வைப்பு, கொளுத்தி, அதில் பல பேர் அந்த மலைப்பகுதியிலையும் 1 or 2 மைதேயி சமூகம் ரொம்ப மீகராக இருப்பாங்க. குக்கீஸ் இருக்கிற இடத்துல அவன் வந்து மைக்ரோ மைனாரிட்டி. அங்கே இருக்கிற மைதேயை போட்டு அடித்து கொன்று அதில் ஏகப்பட்ட இழப்புகள், உயிரிழப்புகள் எல்லாம். இது மே 3ஆம் தேதி நடக்கிறது. இதுக்கு பதிலடியாக உடனே மைதேயை ஆரம்பிக்கிறாங்க மே 4ஆம் தேதி. 4ஆம் தேதி இம்பால், அதாவது மணிப்பூர் தலைநகர் இம்பால்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் குக்கி சமூகத்தை சார்ந்த 2 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு வயல்வெளியில் ஓட ஓட விரட்டப்படுகிறார்கள். அது வீடியோ எடுக்கப்படுகிறது. இது 4ஆம் தேதி நடக்கிறது. ஸோ 3ஆம் தேதி
ஒரு வெறியாட்டத்தை குக்கீஸ் தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கு பதிலடி மைதையை அடித்து திருப்புறாங்க. அங்கே ஒரு 2 குக்கி சமூக பெண்கள் நிர்மாணமாக்கப்படுகிறார்கள். அது பெரும் பேசுபொருளாக மாறியது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மே 4ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு அது பத்திரமாக ரொம்ப கவனமாக பாதுகாக்கப்பட்டு கரெக்டாக ஜூலை 20ஆம் தேதி பார்லிமெண்ட் செஷன் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் ஜூலை 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. சமூக ஊடகம் முழுக்க போய் இந்தியாவுடைய பேசுபொருளாக மாறியது. 2 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டது கொடுமையிலும் கொடுமை, யாரும் மன்னிக்க முடியாது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கொடுமை நடந்த நிலையிலும் அந்த வீடியோவை கவனமாக எடுத்து அதை 2 மாதம் பொத்தி பாதுகாத்து வச்சு 2 மாதத்துக்கு பின்னால் எப்போ பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பமாகுதோ அதுக்கு முதல் நாள் வெளியிட்டார்கள் என்றால் இந்த மணிப்பூர் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருப்பது உண்மையில் மனிதாபிமானமா அரசியலா? மே 4ஆம் தேதி நடந்ததுக்கு அப்பவே இந்த வீடியோ வந்திருந்தால் பாதிக்கப்பட்ட 2 பெண்களுக்கு இந்த 2 மாதத்தில் நிவாரணம் கிடைத்திருக்கும், ஏதாவது நல்லது நடந்திருக்கும். ஜூலை 19 வரைக்கும் அப்படின்னா இதை பாதுகாத்து வைத்திருந்தது யார்? இதை விட ரொம்ப கொடுமை, அந்த பெண்களில் ஒருவருடைய கணவர் ஜூலை 20ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார், நான் வந்து இராணுவ வீரன், ஸ்ரீலங்காவுக்கும் போன IPKFல நான் இடம் பெற்றிருந்தேன், கார்கில்ல கூட நான் போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு செய்தேன், ஆனால் என் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், ரொம்ப கண்ணீரோடு சொல்லுகிறார். வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இதுலேயும் சூட்சமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த கணவரும் மே 4ஆம் தேதி இந்த கொடுமை நடந்தபோது என் மனைவிக்கு இவ்வாறு நேர்ந்தது என்று வாய் திறக்கவே இல்லை. அவரும் ஜூலை 20ஆம் தேதி தான் சொன்னார். அந்த கணவர் ஏன் 2 மாசம் காத்து கொண்டு இருந்தார்? யார் அந்த கணவருடைய வாயை அடைத்தது? நீங்கள் பேச வேண்டாம் என்று அந்த கணவருக்கு கட்டளையிட்டது யார்? தன்னுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட அசிங்கம் அலங்கோலம் நடக்கிறப்போ ஒரு கணவன் 2 மாசம் மௌனமா இருப்பானா? இருந்தா அவன் கணவனே கிடையாது. 2 மாதம் கழிச்சு முத நாள் வீடியோ வைரல் ஆகுது, 2வது நாள் இந்த கணவர் அவ்வாறு சொல்லுகிறார். அப்படின்னா இதுக்கு பின்னால என்ன சதி நடந்து கொண்டு இருக்கிறது? சரி, இது மட்டும் இல்லை. மணிப்பூர் மியான்மர் எல்லையில் மோரேன்னு ஒரு கிராமம், ஒரு சிறிய நகரம் சொல்லலாம். அந்த நகரத்தில் காலங்காலமாக தலைமுறையாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குக்கீஸ் மூலமாக அந்த தமிழர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் இந்த முறை. ஏன்னா அவங்க இருக்கிறது முழுக்க குக்கீஸ் இருக்கக்கூடிய பகுதி. இந்த தமிழர்கள் மே 3ஆம் தேதி இந்த பேரணி நடந்தது, வன்முறை வெறியாட்ட குக்கீஸ் ஆரம்பிச்சா அந்த மே 3ஆம் தேதி பாதிக்கப்பட்டதில் தமிழர்கள் மிக அதிகம். இங்கே ஒரு சின்ன ஒரு கிளைக்கதை ஒன்று இருக்குது. தமிழர்கள் எப்படி அங்கே போனாங்க? மணிப்பூரில் அவங்களுக்கு என்ன வேலை? ஒரு காலத்தில் பெருவாரியான தமிழர்கள் பர்மாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் படமே பார்த்துருப்பீங்க, ரங்கூன் ராதா அப்படின்லாம். இந்த ரெங்கூன் அந்த பர்மா இதோட ஒரு டச் இருக்குது. தமிழர்கள் நிறைய பர்மாவில் வியாபாரம் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. இந்த 2ஆம் உலகப் போர் முடிந்த காலத்தில் எங்கே ஜப்பான்காரன் குண்டை போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்து 1942 இந்த 45க்கு உட்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த பர்மாவில் இருந்த தமிழர்கள் எல்லாரும் வழிநடை பயணமாகவே நடந்தே தமிழகத்துக்கு வந்தார்கள். இதில் பல்வேறு தமிழர்கள் மணிப்பூருக்கு கரெக்டாக இந்தியா பார்டருக்குள்ளே மியான்மர்லேருந்து வந்ததும் வந்துட்டு இதுக்கு மேலே மணிப்பூர்லேருந்து எங்கே தமிழ்நாடு வரைக்கும் போகிறது, எப்படி நடக்கிறது? ஏன்னா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. என்ன 40ஸ்ல டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆனாங்க. அவங்க அந்த மோரேங்கிற பகுதியில் செட்டில் ஆனாங்க. கரெக்டாக மியான்மர் பார்டர், மியான்மர் மணிப்பூர் பார்டரில் அவன் செட்டில் ஆனான். அவன் அங்கே உட்காந்துட்டான். அது முழுக்க குக்கீஸினுடைய பகுதி. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன். அங்கே இருக்க தமிழர்கள் எல்லோரும் இந்துக்கள், குக்கீஸ் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். போதாதா?
இது நடந்தது. ஸோ இந்த தமிழர்களுக்கு நிவாரணம் தேடி மணிப்பூருடைய தமிழ்ச்சங்க தலைவர் வி சேகர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இந்த பிரச்சனை நடந்த காலத்தில், முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஒரு காலத்தில் 14,000 பேர் தமிழர்கள் அங்கே இருந்தோம், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். 1995 குக்கீஸுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அதில் குக்கீஸ் மூலமாக எங்களில் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இனிமேல் குக்கீஸ் இருக்கிற இடத்தில் எங்களால் வாழ முடியாது என்கிற முடிவுக்கு வந்த ஏராளமான தமிழர்கள் அந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்தார்கள். அப்போ பல பேர் மும்பைக்கு, பல பேர் தமிழ்நாட்டுக்கே திரும்பினாங்க. அப்புறம் இந்தியாவுடைய பல பகுதிகளில் நாங்கள் செதறி போயிட்டோம். இன்றைக்கி கடைசியாக எஞ்சி இருக்கிறது இந்த 3000 பேர் தான். மே 3ஆம் தேதி, மே 28ஆம் தேதி குக்கிகள் மூலமாக நடந்த அந்த வன்முறை வெறியாட்டத்தில் இதுவரைக்கும் எங்களோட ஒரு 40 கடைகள் வரைக்கும் எரித்து சூறையாடப்பட்டு விட்டன. உயிரிழந்தோர் எண்ணிக்கை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியல, அசஸ் பண்ண முடியலை. யார்? வி சேகர். அவர் மணிப்பூர் தமிழ்ச்சங்க தலைவர். அவர் சொல்லுகிறார், தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற அரசு தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. மணிப்பூரில் யார்? இங்கே அரசியலுக்காக குக்கிகளுக்கு ஆதரவாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ பிஜேபியை எதிர்க்கணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரையும் எதிர்க்க வேண்டாம், யாரையும் ஆதரிக்க வேண்டாம், மணிப்பூரில் இருக்கிற தமிழர்களை மட்டும் காப்பாற்றுங்கள், அது போதும். அதை செய்யலையே, இன்னும் பயந்து செத்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதுவரைக்கும். அதாவது ஜூலை 29ஆம் தேதி வரைக்குமான கணக்கெடுப்பின்படி இந்த மணிப்பூர் வன்முறையில் 181 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், 300 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 55,000 பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதில் அப்படி புலம்பெயர்ந்தவர்கள் அகதி முகாம்களில் அங்கங்கே இருக்கிறவர்கள் நம்முடைய தமிழர்களும் இருக்கிறார்கள், தமிழ் சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அதை மறந்துவிடக்கூடாது. இவ்வளவு நடந்திருக்கு. சரி, இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி, இந்த இடஒதுக்கீடு, இந்த தீர்ப்பு, இது மட்டும்தான் காரணமா? இதனால தான் இத்தனை பிரச்சனையும் வந்ததா? இன்னொன்று, இடஒதுக்கீடு தொடர்பாக அவங்களுக்கு பழங்குடியில் சேர்க்கறதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கோர்ட்டு சொல்லிச்சா அதோட சரி. இதுக்கா இவ்வளவு? அப்படின்னா உண்மையிலே என்ன காரணம்? இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக பார்ப்போம் ஒரு காட்சி. திடீர்னு ரோட்டை ஆக்கிரமித்து, இல்லாட்டி அரசு நிலத்தை ஆக்கிரமித்து, இல்லாட்டி புறம்போக்கில் கட்டிட்டாங்கன்னு சொல்லி அப்படி கட்டப்பட்ட பிள்ளையார் கோயிலை இடின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னால் தினந்தோறும் கும்பிட்டுட்டு உக்கி போட்டு போன பிள்ளையாரை கிரேனை வச்சு தூக்கிட்டு போவாங்க. நம்ம வருத்தத்தோடு பார்த்து நம்ம மாட்டில் போயிடுவோம், அடுத்த வேளை சாப்பிட போயிடுவோம் நிம்மதியாக. அவ்வளவுதான் நம்மளால் செய்யக்கூடியது. இதுதான் நடக்கும். இதே போல் அங்கே என்ன நடந்தது மணிப்பூரில் அப்படின்னா, இம்பால் ட்ரைபல் காலனின்னு இருக்குது தலைநகர் பக்கத்தில், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி. அந்த இம்பால் ட்ரைபல் காலனியில் 3 சர்ச் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டது. அதை பைரன் சிங்குடைய அரசு தரைமட்டமாக்கியது, புல்டோசரை வச்சு தூக்கினாங்க சர்ச். மணிப்பூர் விஷயத்தை திடீர்னு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் விவாதத்துக்கு எடுத்தது உங்களுக்குலாம் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்ன காரணம்? இதை காட்டிலும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இந்தியாவில் ஓடி இருக்கு. என்றைக்குமே யூரோப்பியன் யூனியன் கவலைப்பட்டதே கிடையாது. மணிப்பூரை பற்றி அப்படி என்ன யூரோப்பியன் யூனியனுக்கு அக்கறை? ஒரே ஒரு காரணம், மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மொத்த மக்கள் தொகையில் 41% ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். அதனால யூரோப்பியன் யூனியன் அங்கே அக்கறை காட்டியது. எப்போ இந்த இது குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தப்போ இஸ்லாமிய நாடுகள் குரல் கொடுத்தது இல்லை, அதே போல் இப்போ மணிப்பூர் விஷயம் என்றால் கிறிஸ்தவ நாடுகள் குரல் கொடுக்கும். இந்துக்களுக்கு தான் குரல் கொடுக்க யாருமே கிடையாது, நமக்கு நாமே தான் கத்திக்கணும். மற்றதை அவங்க கரெக்டாக குரல் கொடுத்தாங்க, அதனால அவங்க கத்தினாங்க. ஸோ இந்த 3 சர்ச்சுகள் இடித்து தள்ளப்பட்டன. இது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், பாப்பி கல்டிவேஷன் ஆஃப் பாப்பீஸ். பாப்பிங்கிறது என்ன? இங்கே நம்ம பார்க்குறோம் கஞ்சா செடின்னு சொல்கிறோம், அதே போல் அபின் செடி, அதுலேருந்து ஓபியம் எடுப்பாங்க. இந்த அபின் சாகுபடி அப்படிங்கிறது இந்த மணிப்பூர் மலைப்பிரதேசங்களில் அபரிமிதமாக விளையும், அந்த மண்ணுக்கு அப்படி வரும். அது அபின் சாகுபடி.
பாப்பி கல்டிவேஷன் கண்ணாபின்னான்னு போயிட்டு இருந்தது. பைரன் சிங் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த அபின் வந்து 3 விதமான ஒரு செயினை உருவாக்குது. ஒன்று அபின் சாகுபடி, ரெண்டாவது அந்த அபினை வாங்கி விற்கக்கூடிய அபின் வர்த்தகர்கள், அப்புறம் இந்த 2 பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். இந்த 3க்குமான மையமாக மணிப்பூர் மாறிக்கொண்டே போகிறது. இளைஞர்கள்ட்ட இந்த அபின் புழக்கம் அதிகரிக்கிறது. அப்போது பைரன் சிங் என்ன பண்ணார்னா, எவன் புழங்கிக்கிட்டு இருக்கா, எவன் கடையில் வச்சு விற்கிறா, இதா பறிமுதல் செஞ்சுக்கிட்டு இந்த கிறுக்குத்தனத்தை பண்ணுறதுக்கு பதிலாக அபினையே இந்த மணிப்பூரில் இல்லாமல் ஆக்கிட்டா. சார், மூலப்பொருளை இல்லாமல் ஆக்கிட்டா அப்புறம் அபின் எங்கேருந்து வரும்? இதை வந்து பைரன் யோசிச்சார். 2017 இந்த அபின் சாகுபடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை பைரன் சிங் தொடங்கினார். இதுவரைக்கும் 18,600 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட அபின் அந்த சாகுபடி மொத்தமாக தீ வைத்து எரிக்கப்பட்டது. 18,600 ஏக்கரில் பயிரிடப்பட்ட அபின் சாகுபடி, அந்த அபின் செடி அந்த தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அபின் சாகுபடியாளர்கள், அபினை வச்சுட்டு வர்த்தகம் பண்ணவங்க, இந்த 2 பேருக்கும் நடுவாக இருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, 2021 மியான்மரில் திரும்பவும் இராணுவ ஆட்சி வருகிறது. அங்கே இராணுவ கலகம் ஏற்பட்டு மீண்டும் இராணுவ ஆட்சி. இல்லை, இந்த இடத்துல ஒரு டீமோகிராஃபியில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த குக்கிங்கிற சமூகம் வந்து, இந்த குக்கி சமூகம் எப்படின்னா, மியான்மரில் அந்த ஃபுல்லாக மலையில் இருக்காங்கன்னு சொல்லி, இந்த மலைப்பகுதியில் மலைத்தொடரில் தென்பகுதி முழுக்க குக்கீஸ், வடபகுதி முழுக்க நாகாஸ் இருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தென்பகுதி இந்த இது அப்படியே மியான்மரோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த குக்கீஸ் என்னன்னா, இந்த குக்கீஸ் மணிப்பூரில் இருப்பாங்க, அதே போல் இந்த குக்கீஸ் சமூகம் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மியான்மருக்குள்ளேயும் இருக்காங்க. அப்பப்போ நினச்சா விருந்தாளி மாதிரி அவங்க வந்து மியான்மர்லேருந்து இங்கே வந்துட்டு போவான். அவன் வேற ஒரு நாட்டை சேர்ந்தவன். எப்படி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் நோக்கம் போல் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதே போல் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள், இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், அவங்க வந்து மியான்மர்லேருந்து உள்ளே வருவாங்க. அவர்கள் தான் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது. இப்போ அவர்களை ஒழித்து கட்டுவதுன்னு சொல்லிட்டு பைரன் சிங் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். அப்போ அவங்கள தனித்தனியாக அடையாளம் காணப்படுகிறார்கள் உளவுத்துறை மூலமாக. அப்படி அடையாளம் கட்டதில் இந்த மியான்மர்லேருந்து மணிப்பூருக்குள்ள வந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எவ்வளவுனா 1187 பேர். இத்தனை பேர் இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த தொழிலில் சம்மந்தப்பட்டிருக்கா. அவன் ஃபுல்லாக மியான்மர்லேருந்து உள்ளே வந்திருக்கான். ஆனால் அவனும் குக்கி சமூகம், ஆனால் இந்தியன் கிடையாது. அவன் உள்ளே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவர்களை களையெடுக்க வேண்டும் என்பதற்காக இவங்களை அடையாளம் கண்டாச்சு. இந்த ஆண்டு 2023 பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து இந்த அடையாளம் காணப்பட்ட இந்த இல்லீகல் இமிகிரன்ட், சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்கல்ல அந்த மலைப்பகுதியில், அந்த குக்கீஸ், அவர்களை வந்து அப்புறப்படுத்த தொடங்கியது பைரன் சிங் அரசு. இது ஒரு துணிச்சலான முடிவு. ஆனால் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலங்காலமாக மலையில் வாழ்ந்து வருகிற பழங்குடியினரை வெளியேற்ற இந்த பைரன் சிங் அரசு முயற்சி செய்கிறதுன்னு கதையை கட்டி விட்டாங்க. மீடியா அதை பரப்பியது. பைரன் சிங்குடைய அரசு பிஜேபி அரசு, குக்கீஸ் நாங்கள் கிறிஸ்தவர்கள், காலங்காலமாக வாழ்கிற, அவங்க காலங்காலமாக வாழ்கிறோம் இல்லை, மியான்மர்லேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஆளு. அங்கே ஒரு பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கினுடைய அந்த நாளம், ரத்த நாளமாக இருப்பவர்கள் அவர்கள். அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வந்தப்போ வெடிச்சுது. ஆஹா, இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதை தாண்டி பைரன் சிங்க ஒரு இடத்துல சொல்லுவார், மல்டிபிள் ஃபாரின் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிம்பாரு. இந்த 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 விவகாரத்துக்கு பின்னால் வெளிநாட்டு காரணிகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று நான் இப்போ சொன்ன இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், அவன் வந்து உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கிறது இந்த போதைப்பொருள் கடத்தல். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சீனாவினுடைய உதவி. சீனாவினுடைய உதவி, அதாவது இப்போ ரொம்ப ரீசண்டாக டெல்லியில் வந்து இந்தியா சர்வதேச மையத்தில்
ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி நரவானே ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். இன்டர்வியூவில் அங்கே எமினன்ட் ஜேர்னலிஸ்டோட உட்காந்து அவர் ஒரு உரையாடலை மேற்கொண்டார். அப்போது நரவானே ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருப்பார். மணிப்பூர் வன்முறைக்கும் மணிப்பூர் கலவரத்துக்கும் நீங்கள் எதையெல்லாம் காரணம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அது எதுவுமே காரணம் அல்ல அவர் சொல்வார். நீ என்னென்ன அது வெறும் தோற்றம், அது மீடியா மூலமாக உருவாக்கப்பட்ட தோற்றம், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு உருவாக்கின தோற்றம், அது எதுவுமே காரணம் கிடையாது. அதை தாண்டி உள்ளூர மிக மோசமான பிரத்யேகமான காரணங்கள் இருக்கின்றன. தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் இந்த மூணும் சேரக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிள், தங்க முக்கோணம்னு சொல்லுவோம். இந்த தங்க முக்கோணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மணிப்பூர் இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ். இது பஞ்சய நெருப்பையும் பக்கத்தில் வச்ச மாதிரி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் மையமாக திகழ்வது இந்த தங்க நாற்கரம் தான், இந்த தங்க முக்கோணம் தான், கோல்டன் ட்ரையாங்கிள். தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் இந்த ஒரு முக்கோணத்தில் தான் எல்லாமே நடக்குது. இந்த முக்கோணம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மியான்மருக்கு அருகில் இருக்கின்ற காரணத்தினால் மியான்மருக்கு இதனுடைய இம்பாக்ட் இல்லாமலே இருக்காது. நிச்சயமா மியான்மர்லேருந்து மிகப்பெரிய உதவி இந்த கடத்தல்காரர்களுக்கும், அதனால் இந்த கடத்தல்காரர்கள் பயன்பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால இது அடிப்படையில் ரொம்ப சென்டர் பாயிண்ட் போதைப் பொருள் கடத்தல், அதை மறந்து விடக்கூடாது. அதை விட இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பார். மியான்மரோடு எல்லை கொண்டு இருக்கக்கூடிய 4 வடகிழக்கு மாநிலங்கள், 4 எது? ஒன்று மணிப்பூர், இன்னொன்று மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து. இந்த 4 பகுதியில் விளைவிக்கப்படுகிற இந்த அபின் சாகுபடி உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அபின் சாகுபடியில் கிட்டத்தட்ட 30% விளைவிக்கப்படுகிறது. உலகத்தில் அதிகமாக விளைவிக்கப்படுறதுல 2வது இடத்துல இந்த 4 ஸ்டேட் சேர்ந்து இருக்கு. இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ள மிக அதிகமாக ஒரே இடத்தில் விளையக்கூடிய தன்மையோடு அந்த விதமான அமைப்போடு இருப்பது மணிப்பூர். இத்தனையும் இருக்கின்ற காரணத்தினால அங்கே பற்றி எரியுது. சரி, இப்போ இன்னும் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன? சரி சார், போதைப்பொருள் கடத்தல் அவன் செய்யறான் எல்லாம் சொல்லிட்டீங்க சார். போதைப்பொருள் கடத்தலுக்கும் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கும் எதுக்கு சார் வன்முறை வெடிக்கணும்? எதுக்காக வன்முறை வெடிக்கணும்? ஏன் மைதை இது பண்ணணும்? என்ன செய்யணும்? எதற்காக? இது ஒரு கேள்வி. அதாவது ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பல், நாங்கள் போதைப்பொருள் கடத்துகிறோம், எங்களை போதைப்பொருள் கடத்த அனுமதிக்க வேண்டும்னு கோரிக்கை விடுத்து எந்த ஒரு போராட்டமும் யாரும் செய்ய முடியாது. அப்போது அதற்கு பின்னால் இருக்கிறவர்கள் கரெக்டான ஒரு டயத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க, சென்சிட்டிவ் இஷ்யூக்காக. இப்போ கரெக்டாக இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு விஷயம் வந்தது அப்படியே பற்றிக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் இருக்குது, ரொம்ப முக்கியமான வார்னிங். தமிழ்நாட்டிலேயே ஒரு சில குரல்கள் சென்சஸை ஜாதி அடிப்படையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராம்தாஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து இடஒதுக்கீடுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒரு எல்லைக்கு மேலே இடஒதுக்கீடை பேசிக்கொண்டே போவது கூட சில நேரங்களில் பிரச்சனைக்கு வித்திடலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்குது. இன்றைக்கி இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தினால அந்த இது இத்தனைக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு கூட சொல்லாத நிலையில் மணிப்பூர் பற்றி எரிகிறது. அப்போது இதை ஒரு சாக்காக வைத்து வன்முறை வெறியாட்டம் நடக்கிறப்போ அங்கே என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குக்கீஸ் இருக்கிற பகுதிக்குள்ளே இப்போதைக்கு போலீஸ் நுழைய முடியுமா? இராணுவம் நுழைய முடியுமா? இடையில ஒரு 4 தீவிரவாதிகளை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு குடிசையில் போய் இராணுவம் பிடிக்கணும்னு வர்றப்போ அந்த ஊரில் சேர்ந்த குக்கி சமூகத்தை சேர்ந்த 150 பெண்கள் சுற்றி கொண்டார்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இராணுவம் அப்படியே கைவிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்காக அவங்கள கலைக்கிறதுக்கு ஃபயர் பண்ணால் ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும். அது இன்னும் சென்சிட்டிவாக எங்கேயோ கொண்டு போயிடும், பெரிய சர்வதேச விஷயம் ஆக்கிடும். இப்போவே அப்படி தான் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக அது என்ன பண்ணுறது? அந்த ஆயுதங்களை மட்டும் பறிமுதல் செய்து கொண்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்போது என்ன ஆகும்? சிறிது காலத்துக்கு இந்த மணிப்பூரில் குக்கீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவில் கண்காணிப்பு இருக்காது. போலீஸினுடைய தீவிர ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா
கொஞ்சம் எப்படியாவது தணிந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இப்போ அரசு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விதமாக அமைதியான காலகட்டத்தில் நீங்கள் நிம்மதியாக அபின் சாகுபடியை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து கண்காணிப்பீங்க. தொடர்ந்து கண்காணித்து என்னுடைய பயிரை அழிச்சிருக்கீங்க. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸு 1000 பேரை நீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்க. இப்போ இல்லைன்னு நான் எப்படி தப்பிக்க? ஃபர்தராக எரிக்காமல் இருக்கணும். எரிச்ச நிலத்தில் திரும்ப நான் அபினை சாகுபடி பண்ணோம். என்னுடைய நிலத்து பக்கத்தில் அரசு வராமல் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது? பெரும் வன்முறை. எங்கேயாவது கை வச்சா ஏதாவது பற்றிக்குமோ, பெரிய பிரச்சனை ஆயிருமோ. 2024 எலெக்ஷன் வேறு வருது. இப்போதைக்கு விட்டு பிடிப்போம். எந்த அரசு அப்படித்தான் நினைக்கும். இதைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அபின் சாகுபடி திரும்ப ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான காரணம். இதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான விஷயம். இந்த கலவரம் வந்ததற்கு பிறகு மணிப்பூரில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இனவாதம் ஆரம்பமாகிவிட்டது. நான் மைதேயி, நான் குக்கி போலீஸ் அப்படின்னு. ஒரு மைதேயி போலீஸை குக்கீஸ் இருக்கக்கூடிய பகுதியில் போஸ்டிங்ஸ் போட்டால் நான் போக மாட்டேங்கிறாரு, என்னை கொன்றுவாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மைதேயோ இல்லாட்டி குக்கீஸ், ஏன்னா இந்த குக்கீஸு, நாகாஸ், மைதை எல்லாத்துலேயுமே கிளர்ச்சியாளர்கள் உண்டு. ஏராளமான குழுக்கள், ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருக்குது. இப்போ குக்கீஸ்லேயே குக்கி நேஷனல் ஆர்மின்னு இருக்குது. இதே போல் நிறையா யுனைடெட் குக்கீஸ் ஆர்கனைசேஷன் நிறையா இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ஆயுத பயிற்சி, நிதி உதவி எல்லாமே சீனா வழங்கி கொண்டு இருக்கிறது. சீனா ஏன் வழங்குகிறது? சீனா இந்தியாவுக்குள்ளே டார்கெட் பண்ணணும்னா 2 பாயிண்டில் தான் டார்கெட் பண்ண முடியும். ஒன்று காஷ்மீர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு லடாக், இன்னொரு பக்கம் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டில் எப்போதுமே அமைதி வந்துடக்கூடாது. அங்கே அமைதி வந்தால் சீனாவுக்கு அடி விடும், அதுக்கு தெரியும். ஆனால் மோடி என்ன பண்ணார்னா, அவர் எப்படி மோடி வந்ததிலிருந்தே வடகிழக்கு மட்டுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார். அது சீனாவுக்கு பயங்கர எரிச்சல். இதுக்கு முன்னால் காங்கிரஸும் மற்றவங்களாம் வடகிழக்கு பக்கமே தலையை வச்சு படுக்க மாட்டாங்க. சீனாக்காரன் உள்ளேயே போயிட்டு இருப்பான், சர்வசாதாரணமாக கண்டுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போலீஸுக்குள்ளே இனவாதம் போலீஸில் அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் குக்கி இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷனில் இருக்கேன். குக்கி சம்மந்தப்பட்ட ஆயுத குழு யார், எங்கே நடத்துகிறா, இந்த லோக்கலில் எவன் இருக்கா, லோக்கலில் இருக்க கமாண்டர் யார், ஒரு இன்ஸ்பெக்டர் முறையில் எனக்கு தெரியும். நான் கூப்பிடுவேன், இந்த பார்ப்பா வா, நான் மட்டும்தான் இருக்கேன், 3 பேர் எல்லாம் நம்ம ஆட்கள் தான். நீ ஆயத்தை அடிச்சுட்டு போயிரு, ஸ்விண்டில் பண்ணிட்டு போயிரு, லூட் பண்ணிட்டு போயிரு. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அவங்க ஒரு பெரிய கும்பலே 80 பேர் எங்களால் சமாளிக்க முடியல நான் சொல்லிக்கிறேன். இதே போல் மைதேயி சமூகம், அவங்க அந்த ஆயுத கும்பல் சொல்ல வேண்டியது, போலீஸே ப்ரொடெக்ஷன், வந்தவன்ட்டு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க ஆயுதங்களை. இந்த மாதிரி மட்டும் இன்றைக்கி குக்கீஸில் மட்டும் ஆயுதம் போலீஸ் தரப்பில் இருந்த 3000 துப்பாக்கிகளும் 6 லட்சம் தோட்டாக்களும் இருக்கின்றன. அதனால தான் ஒரு எமினன்ட் ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னார், சீனிவாசன், அந்த 3000 துப்பாக்கி நம்மள்கிட்ட திரும்பி வந்தால் தான் அமைதியும் திரும்பி வரும். அந்த 3000 துப்பாக்கி அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் இங்கே அமைதி திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை. இப்போ பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000 துப்பாக்கிகள் திரும்பி வந்திருக்கின்றன. 2000 துப்பாக்கி கலகக்காரர்களிடம் இருக்கிறது. இவற்றோடு இன்னொரு அதிமுக்கியமான காரணமும் உண்டு. மணிப்பூரில் ஒரு சட்டம் இருக்கிறது. அது 1960 அமலில் இருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய பெயர் மணிப்பூர் லேண்ட் ரெவின்யூ அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் என்பதாகும். இந்த சட்டத்தின்படி பழங்குடியினர் நிலத்தை பழங்குடியினர் அல்லாதவருக்கு விற்க முடியாது. அவ்வாறு விற்பதற்கு அந்த சட்டம் தடை செய்கிறது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மணிப்பூரில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நிலத்தை பழங்குடியினர் மட்டுமே வாங்க முடியும் அப்படிங்கிறதான். இப்போது மைதேயி சமூகத்துக்கு பழங்குடியின அந்தஸ்தை கொடுத்து விட்டால் அவர்கள் குக்கீஸ், நாகாஸ் இவங்களுடைய நிலத்தை வாங்க முடியும். குறிப்பாக குக்கீஸினுடைய நிலத்தை வாங்கி போட முடியும். ஆல்ரெடி மைதேயி சமூகம் அரசியல் ரீதியாக மிகவும் செல்வாக்கு பெற்ற சமூகம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த மைதேயி சமூகத்துக்கு பழங்குடியினர் அந்தஸ்தை கொடுத்து விட்டால் கால வெள்ளத்தில் தங்களுடைய நிலம்
தங்கள் கையை விட்டு போய்விடும். இந்த ஒரு அச்சம் குக்கீஸுக்கு ஏற்பட்டது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மணிப்பூருடைய இஷ்யூ. இதில் ஒரு நல்ல தகவல் என்னென்னா, மே 4 மே 3 என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அதோடு நம்ம கம்பேர் பண்ணினோம்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 80% முன்னேறி இருக்கிறோம். ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எதிர்கட்சிகளுடைய பிரச்சனையே என்னென்னா, திரும்ப இந்த மணிப்பூர் இஷ்யூ ஒன்றும் இல்லாமல் போயிருமோ. ஏற்கனவே உளவு மென்பொருள் அப்படின்னு சொல்லி பெகாசஸ்ன்னு கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி அதை பேசுகிறதுக்கு எதிர்கட்சிகளே தயாராக இல்லை. திடீர்னு அதானின்னு கிளப்பி விட்டாங்க, அதை பற்றி இன்றைக்கு பேசவில்லை. திடீர்னு பிபிசி ஆவணப்படம்னு கிளப்பி விட்டாங்க, அதை பற்றி பேசலை. இந்த 3த்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. யாருக்கா தெரியுமா? இந்த 3த்துக்கும் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை உண்டு. தெரியாது? எக்ஸாக்ட்லி. இந்த 3மே பார்லிமெண்ட் செஷன் எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு மொதல் நாள் வரும், இஷ்யூவை கிளப்புவாங்க எல்லாம். அதே போல் இந்த இதுலேயும் இந்த மணிப்பூர்லேயும் ஏதேனும் அமைதி திரும்பி விட்டால் என்ன செய்வது அப்படின்னா, அமைதி திரும்பி கொண்டு இருக்கிற போதே உலகத்தின் பார்வைக்கும் இந்தியாவின் பார்வைக்கும் மணிப்பூரில் அமைதி இல்லை, பயங்கரமான வன்முறை நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற தோற்றத்தை உருவாக்குவதற்காக மே 4 எடுக்கப்பட்ட வீடியோவை ஜூலை 19 வெளியிட்டார்கள். அதை பார்த்தவங்க அத்தனை பேர் மே 4 எடுத்ததுன்னு யாரும் புரிஞ்சுக்கல. என்னங்க மணிப்பூரில் இன்னும் ஓய மாட்டேங்க, அக்கிரமம் ரொம்ப அநியாயங்க, அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு என்னங்க கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னால் நடந்தது. ஸோ அதாவது இந்தியர்களை ஏமாற்றுவது எவ்வளவு சுலபங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எடுத்தது இன்னைக்கு ரீலை ஓட்டிட்டு இன்னைக்கே நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியுது. பார்த்தீங்களா? அப்படித்தான் எல்லாருமே பேசினாங்க. அந்த விதமான தோற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து, ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பெகாசஸ் ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி, ரஃபேல் ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி, அதானி ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி, பிபிசி ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி, இந்த மணிப்பூர் இஷ்யூவும் ஒன்றும் இல்லாமல் போகும். இப்போ டெய்ல் எண்டு என்னன்னா, இந்த மணிப்பூர் இஷ்யூ தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, பயங்கர பாதிப்பை உருவாக்கிடுமா, பிஜேபியும் மோடியும் அப்படியே அசைச்சு உருக்கி அப்படியே தூக்கி எரிஞ்சிருமா? ஏன்னா நிறைய பில்டப்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நான் தரவுகளோடு பேச விரும்புகிறேன். இந்த மணிப்பூரில் தான் நடத்துக்கோ ஜஸ்ட் 1 வீக் இல்லாட்டி ஒரு 10 டேஸுக்கு முன்னால் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு ஒன்று வெளிவந்தது. மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலமாக போட்டு, அதில் நார்த் ஈஸ்டில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, வர்ற தேர்தலில் அவங்க சொல்லியிருந்தது, அதாவது அஸ்ஸாமில் மொத்தம் 14 தொகுதி. நார்த் ஈஸ்டில் மிகப்பெரிய மாநிலங்கிறது அஸ்ஸாம், அதை நல்லா நினைவில் வச்சுக்கணும். அஸ்ஸாமில் மிகப்பெரிய அந்த மாநிலமான அஸ்ஸாமில் 14 தொகுதிகள், 14இல் 12 என்டிஏ வெற்றி பெறும். இது ஒன்று. ரெண்டாவது, மணிப்பூரில் 2 தொகுதி, அதுக்கு 2க்கு 2 பிஜேபி வாஷ் அவுட். கைதட்டாதீங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த மணிப்பூரும் அஸ்ஸாமும் நீங்களாக மீதி இருக்கிறது 9 தொகுதி. நார்த் ஈஸ்டில் 9க்கு 9 பிஜேபி ஜெயிக்கும். அப்போது ஒரு நீங்கள் கூட்டி பாருங்கள் எப்படின்னு. அஸ்ஸாமில் 2 தொகுதி மிஸ் ஆகுது, மொத்தம் 24 தொகுதி வரும்னு நினைக்கிறேன். மணிப்பூரில் 2 மிஸ் ஆகுது, மீதி 20 பிஜேபிக்கு. இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய லெசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன அப்படின்னா, மணிப்பூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த வன்முறை மணிப்பூரை தாண்டி அதன் வெளியில் கூட அதனுடைய இம்பேக்டே கிடையாது. அதுதான். மிசோரமில் கூட அதனுடைய இம்பேக்ட் இல்லை. ஸோ மணிப்பூருடைய பிரச்சனை வடகிழக்கிலேயே ஒரு தாக்கத்தை உருவாக்காத போது என்டையர் இந்தியாவில் எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கும்? சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு. அதனால தான் நான் வந்து ஆதாரத்தோடு சொல்கிறேன், நானாக எடுத்து விடலை. யார் வேணாலும் அதை போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் ஒப்பீனியன் போல் போய் பாருங்க.
அப்படிங்கிறப்ப மணிப்பூர் விஷயம் வடகிழக்கிலேயே ஒரு தாக்கத்தையும் உருவாக்கல. இங்க அதே போல இந்த ஆரம்பத்தில் பேசின மலர்கொடி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்பினாங்க. என்னுடைய மகளே என்கிட்ட கேட்குறாங்க, மோடி ஏம்மா பேச மாட்டேங்கிறாரு, மோடி ஏன் வாய் திறக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு சோ கால்டு கொஸ்டின். ஏன் வாய் திறக்கிறார்? வாய் திறக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இந்த மணிப்பூரை காட்டிலும் மிக கொடூரமான வன்முறை மேற்கு வங்கத்தில் நடந்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஏராளமான இந்து பெண்கள், பிஜேபிக்கு வாக்களித்த பெண்கள் மிக கடுமையான, மிக மோசமான துயரங்களை சந்தித்தார்கள். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மேற்கு வங்கத்திலிருந்து அஸ்ஸாமுக்கு 1 லட்சம் பெண்கள் அகதிகளாக போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் திரும்பி வர முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அஸ்ஸாமில் அவர்கள் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அதே போல ராஜஸ்தான்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ராஜஸ்தானை சேர்ந்த அந்த காங்கிரசுடைய அமைச்சர் ராஜேந்திர சிங் குதா என்பவர் சொல்லுகிறார். ஓப்பன சட்டப்பேரவையில் சொல்லுகிறார். மணிப்பூரை பற்றி விவாதிக்கணும் அப்படிங்கிறப்போ மணிப்பூரை பற்றி அப்புறம் விவாதிப்போம், முதல்ல நம்ம மாநிலத்திலேயே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, நீ என்னமோ மணிப்பூரை பற்றி பேசுவோங்கிற, முதல்ல நம்ம மாநிலத்தை பற்றி பேசுவோம்னு காங்கிரஸ் மினிஸ்டர், அவர் காங்கிரஸ் மினிஸ்டராக இருந்து கொண்டு இருக்கிற போது சட்டப்பேரவையில் சொல்லுகிறார். அவருடைய பெயர் ராஜேந்திர சிங் குதா. ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ திவ்யா மாடர்னான்னு பேர். அவங்க சொல்றாங்க, ராஜஸ்தானில் நான் பாதுகாப்பற்றவளாக உணர்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரஸ்ஸில் சொன்னது. நான் கோலாலாஸ் டிவியில் அதை ஓப்பனாக அந்த ஷார்ட், அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் பொய் கிடையாது. இப்போ பிஜேபியுடைய நிலைப்பாடு என்னன்னா, மணிப்பூரை பற்றி பிரதமர் பேசக்கூடாது என்பது அல்ல, மணிப்பூரோடு சேர்த்து ராஜஸ்தான், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் எல்லாம் பற்றி பேசுவோம் என்று பிரதமர் தயாராக இருக்கிறார். ஸோ பிஜேபிக்கு எதிர்கட்சிகளுக்கு இடையில் இருக்க நிலைப்பாட்டில் என்ன வேறுபாடு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறோம்னா, மணிப்பூரை பேசுவோம், பிரதமர் பேசுவார். ஆனால் பிரதமர் பேசுகிறப்போ ராஜஸ்தானை பற்றியும் பேசுவார், சத்தீஸ்கரை பற்றியும் பேசுவார், மேற்கு வங்கம் பற்றியும் பேசுவார், மணிப்பூரை பற்றியும் பேசுவார் அப்படின்னு. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்ல அப்படின்னா, மற்ற எந்த மாநிலத்தை பற்றி பேசக்கூடாது, மணிப்பூரை பற்றி மட்டுமே பிரதமர் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரதமர் என்ன பேசணுங்கிறத பிரதமர் தான் முடிவு செய்ய முடியும். ஆக இங்க என்ன நடந்தது அப்படின்னா, பிரதமர் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்தன. அதை முறியடிப்பதற்காக மோடி வாய் திறக்கவில்லை. நாம கேட்கணும், ஏன் மணிப்பூரை பத்தி மோடி பேசல அப்படின்னா நீங்க சொல்லுங்க. மணிப்பூரை பத்தி ஏன் பேசல நீ கேட்கறியே, ராஜஸ்தானை பத்தி, மேற்கு வங்கம் பத்தி, சத்தீஸ்கரை பத்தி பேசணும்னா அது வேண்டாம்னு நீ மட்டும் ஏன் சொல்ற? ஹோலிஸ்டிக்கா பேசுவோம். பெண்களுக்கான பிரச்சனை, இந்த விதமான வன்முறை, கொடுமை, அது இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தே பேசுவோம், சேர்த்தே தீர்வு காண்போம். பிரதமர் என்கிற முறையில் இந்தியா முழுமைக்கும் தானே அவர் பிரதமர், மணிப்பூருக்கு மட்டும் அல்லவே. அப்ப ராஜஸ்தானை பத்தி பேசுவோம், மேற்கு வங்கத்தை பத்தி பேசுவோம். எதிர்க்கட்சிகள் பிரதமருக்கு கட்டளை இடுகின்றன, நீ மணிப்பூரை பற்றி மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கட்டளையை ஏற்க மோடியால் ஒரு நாளும் முடியாது. ஏன்னா மோடி இஸ் நாட் மன்மோகன் சிங். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.